தமிழ் ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். நேற்றைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடித்திருக்கிறது. 60 வருடங்களுக்கு பிறகு திராவிட பாரம்பரியம் இல்லாத, திராவிடத்தை தங்களுடைய கட்சி பெயரில் வைத்துக் கொள்ளாத ஒரு புதிய கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களிலேயே தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. மிகப்பெரிய விஷயம் இது. திராவிட பாரம்பரியத்தை நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொல்லி இதற்கு முன்பு பலரும் கட்சியை ஆரம்பித்து நடத்தினார்கள். ஆனால் அந்த திராவிட கட்சிகளை நீக்கவே முடியவில்லை. மாறி மாறி திரும்ப திரும்ப திமுக, அதிமுக, திமுக என்றே வந்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு ஜோசப் விஜய் என்ற மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே தன் கையில் வைத்திருக்கும் நடிகர் நேற்றைக்கு ஆட்சியை பிடித்து விட்டார். இந்த தேர்தலில் அவர் கலந்து கொள்ளப் போகிறார், அவர் அரசியலில் இறங்குகிறார் என்று தெரிந்த உடனேயே நடுநிலையாளர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஏனெனில் இந்த திமுக, அதிமுக இரண்டை தவிர வேறு யாராவது ஒரு புது ஆள் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த அவர்களுக்கு நன்கு தீனி போட்டிருக்கிறது ஜோசப் விஜயின் தமிழக வெற்றி கழகம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துவக்கப்பட்ட அந்த கட்சி 2.25 வருடத்திலேயே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதற்கு முன்பாக இந்தியாவில் என்.டி. ராமாராவ், அவருக்கு அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா, அதற்கு பிறகு இந்த விஜய் என்று 4 திரைப்படத்துறையில் இருந்து மக்களின் அபிமானத்தை பெற்று ஆட்சியை பிடிக்கும் வரிசையில் விஜயும் சேர்ந்திருக்கிறார். நேற்றைய அந்த வாக்கு எண்ணிக்கையில் யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இதுவரையிலும் தமிழக முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினே தோல்வி அடைந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவருக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே அதிர்ச்சி. எப்படி இது நடந்தது என்று தெரியாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த தேர்தலில் விஜய் ஜெயித்தது எதனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம். இந்த தேர்தலில் கட்சிகள் பெற்ற ஓட்டுக்களை முதலில் பார்ப்போம். யாருடன் கூட்டணி வைக்காமல் தனித்தே நின்ற தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. அதற்கடுத்து திமுக கூட்டணி 73 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. அதில் திமுக மட்டும் தனியாக 59 தொகுதிகள். பின்பு காங்கிரஸ் 5 தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதி, சிபிஐ 2 தொகுதி, சிபிஐஎம் 2 தொகுதி, ஐயுஎம்எல் 2 தொகுதி, தேமுதிக 1, மொத்தமாக சேர்த்தால் 73. அதே சமயம் அதிமுக பக்கம் போனால் அந்த கூட்டணியில் அதிமுக மட்டுமே தனியாக 47 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. பாமக 4 தொகுதிகள், பாஜக ஒரே ஒரு தொகுதி, அமமுக தினகரனின் கட்சி ஒரே ஒரு தொகுதி, மொத்தம் 53 தொகுதிகள். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில், எப்பொழுதுமே மக்கள் தொகையை வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தை வைத்து பார்த்தால் கொஞ்சம் ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதே போலத்தான் இந்த தேர்தலில் நடந்த மொத்த வாக்குப்பதிவை ஒவ்வொரு கட்சியினர் பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்த்தால் திமுக கூட்டணிக்கு மட்டும் 1,54,82,782 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஆட்சியை பிடித்த தவேகா கட்சி 17,43,000 வாக்குகளை மட்டும் கூடுதலாக பெற்றிருக்கிறது. இதில் திமுக பெற்ற வாக்கு திமுக பெற்ற தொகுதிகள் 59,
ஆனால் தவக பெற்றது 108, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக வருகிறது. அந்த பாதி இடங்களை கைப்பற்றுவதற்காக இவர்கள் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையே இருக்கின்ற வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னா 3.52%. வெறும் இந்த 3.52% வாக்குகளை அதிகமாக வாங்கியதால் தவேகா இன்றைக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதில் எல்லாருக்குமே ஒரே கேள்விதான், எப்படி இவரை ஜெயிக்க வைத்தார்கள்? எப்படி இவருக்கு முதல் முறையாக தேர்தல் நிற்கும் போது இவ்வளவு வாக்குகளை தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான். அது விஜய் என்கின்ற ஒரு தனி மனிதனை கட்சி ஆரம்பிக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக திமுகவினர் எந்த அளவுக்கு அவரை தாக்கி பேசினார்கள் என்பது நீங்கள் அறியாததல்ல. முதலிலேயே தற்குறி 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 என்றே பேச ஆரம்பித்தார்கள் இவருடைய ரசிகர்களை, விஜயின் ரசிகர்களை. அதை எப்படி தாக்கினார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதையெல்லாம் தங்களுடைய சகல செல்வாக்கையும் வைத்து மீடியாவில் இருக்கின்ற தங்களுடைய டிவி மற்றும் பத்திரிகைகளை வைத்து அவர்கள் எழுதிய எழுத்து அந்த கட்சியின் ரசிகர்களை, விஜயின் ரசிகர்களை, கட்சியின் தொண்டர்களை வெகுவாக உசுப்பேற்றி விட்டது என்றே சொல்லலாம். தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற செய்தி வந்தவுடனேயே தினகரன் பத்திரிகை மற்றும் குங்குமம், அதற்கு பிறகு சன் டிவி என்று தன்னுடைய அனைத்து ஊடக கருவிகளையும் கையில் வைத்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு ஒரு மனிதரை கீழ்த்தரமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கெல்லாம் பேசினார்கள் விஜயை. அவருடைய ரசிகர்களை இந்த மாதிரியான தற்குறிகள், எதுக்கு என்றாலும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறார்கள், அறிவே கிடையாது, அவர்கள் குடும்பத்தை இருந்து விரட்டி விட்டவர்களைப் போல செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். அதற்கு காரணம் கரூரில் விஜய் சென்ற பொழுது நடந்த குழப்பத்தில் கூட்ட நெரிசலில் ஒரு 51 பேர் இறந்தார்கள். நிச்சயம் விஜய்க்கே அது அதிர்ச்சி தான். ஆனால் இவ்வளவு கூட்டம் வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் சினிமா துறையிலும் சரி, விஜய் அதிகமாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார், யாருடைய வீட்டுக்கும் போக மாட்டார். சினிமா கலைஞர்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் அவருக்கு ஏற்படுகின்ற அந்த கூட்டம், ஆரவாரம், கூச்சல் இதெல்லாம் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர் வரமாட்டார். ஆனால் அதையே அந்த ரசிகர்களின் உற்சாகத்தையும் கூச்சலையும் சந்திக்கின்ற அந்த தன்னுடைய தலைவரை சந்திக்கின்ற பொழுது அவனுக்குள் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். உண்மையில் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் எம்ஜிஆர் என்ற அந்த ஒரு மனிதர் தன்னுடைய முகத்தை காட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலே கொண்டு வந்தார். அவரையும் திட்டமிட்டு வெளியேற்றிய பொழுது, அவர் அதிமுக என்று ஆரம்பித்து வந்த பொழுது, அதற்கு பிறகு அவரை ஆட்சியில் இருந்த கடைசி வரையில் அவரை அகற்ற முடியவில்லை. 3 தேர்தல்களையும் கண்டினியூஸாக ஜெயித்து சிஎம் ஆனவர் எம்ஜிஆர். அவரையும் இப்படித்தான் திட்டினார்கள், ரசிக குஞ்சுகள் என்றெல்லாம் கேலி செய்தார்கள் திமுகவினர். ஆனால் கடைசியாக அவர் இருந்த வரையில் அவரை அசைக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் வெளியூருக்கு செல்லும் பொழுது அவரை பார்ப்பதற்காக மக்கள், அதாவது வயதானவர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள் அதிகமாக நிற்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள், அதற்கு அந்த இளைஞர்களும் இளைஞிகளும் பெண்களும் வாலிபர்களும் எவ்வளவு வெறித்தனம் கொண்டு விஜயை நேசிப்பார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு ஓட்டுகளை அள்ளி வீசுவார்கள் என்று அவரும் நினைக்கவில்லை. நிச்சயமாக இந்த தேர்தலில் கிடைத்த வெற்றி விஜய் எதிர்பார்க்காதது. அனைத்து புள்ளி விவர புள்ளிகளும் கடைசியாக சொல்லியிருந்தது, மிஞ்சி போட 8லிருந்து 10 சீட்டு வரைக்கும் அவர் வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் வராது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேலாக இந்த எலெக்ஷனில் தேர்தல் கணிப்பு நடத்தினார்கள். அதில் ஒரே ஒருவர் 2 பேர் மட்டும்தான் மிக சரியாக சொல்லியிருந்தார்கள், விஜய் தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்று. இந்தியா டுடே நிறுவனத்துடன் இணைந்து ஆக்சிஸ் என்கின்ற ஒரு அமைப்பு நடத்தியதில்
98லிருந்து 120 தொகுதி வரையிலும் விஜய் பெறுவார் அப்படின்னா, அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ரவி அவர் தன்னுடைய தேர்தல் கணிப்பிலும் இதையே தான் சொல்லியிருந்தார். இப்படி நிச்சயமாக நாம் வருவோம் அப்படிங்கிறத இல்லாமல், அவருடைய நினைப்பே இல்லாமல் எப்படி இவரை மேலே கொண்டு வந்தார்கள் அவருடைய ரசிகர்கள்? ஒரே காரணம்தான், இன்னொரு போட்டியாளர் ஒரு வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜயை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எப்படியெல்லாம் கிண்டல் செய்தார்களோ, தாக்கினார்களோ, அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நிச்சயமா இவங்க அத்தனை பேர் மூஞ்சிலி கரிய சுமத்தணும்டா என்ற விஜயின் ரசிகர்கள் விழுந்தடித்து கொண்டு ஓட்டை போட்டு குத்தி இருக்கிறார்கள். அதே போல் அவருடைய குடும்பத்தினரிடம் சொல்லி இந்த தடவை என் தலைவனுக்கு தான் ஓட்டு போட்டே ஆகணும் என்று குடும்பத்தினரையும் மடைமாற்றி விட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக, அண்ணா திமுக அந்த இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்து அவர்களை காசை கொள்ளையடிக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை இன்றைய இளைய சமுதாயம் இப்பொழுது புதிதாக வாக்களிக்க வந்திருக்கின்ற ஒரு கூட்டம், ஏற்கனவே இவர்கள் இரண்டு பேரின் அட்ராசிட்டி தாங்க முடியாமல் ஒதுக்கி இருந்த இளைஞர்களின் கூட்டம் ஒட்டுமொத்தமாக தங்களுக்கென்று ஒரு முகம் வராதா, ஒரு கை கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு கிடைத்த கைதான் தவேகா கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். என்ன இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டியிருந்தால், வாக்குகளை செலுத்தி இருந்தால் அவர் அறுதி பெரும்பான்மை அப்பொழுதே பெற்றிருப்பார். அதோடு விஜயும் பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதாக சொல்லி அதன் பிறகு கேன்சல் செய்துவிட்டார். அந்த நிகழ்ச்சிகளையும் அவர் அட்டன் செய்து தங்களுக்கு ஓட்டை கேட்டிருந்தால் நிச்சயமாக தவேகா 200 தொகுதிகளையாவது அடித்து காலி பண்ணியிருக்கும். விஜயால் போக முடியாத ஒரு சூழல். அப்போது போலீஸ்காரர்கள் அவரை படுத்திய பாடு, காவல்துறையை அனுமதி தர மறுத்து செலுத்திய நாடகம், இது எல்லாமே அவருக்குள்ள ஒரு வெறியை உண்டு செய்து விட்டது. தவேகா தொண்டர்களையும் ரொம்ப வெறியேற்றி விட்டது. நிச்சயமா இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே தீரணும் என்று சொல்லித்தான் அவர்கள் அனைவரும் இவ்வளவு வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். மிக எளியவர்கள், கடந்த சில ஆண்டுகளாக வாக்குகளை செலுத்தி வந்த வாக்காளர்கள் என்று இளைய சமுதாயம் மொத்தமும் இப்போது வாக்குகளை அவருக்குத்தான் செலுத்தி இருக்கிறது. காரணம் இதுதான், திமுக, அண்ணா திமுக இரண்டுமே வருடம் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குகளை பெற்று அதற்கு பிறகு தங்களுடைய குடும்பத்தினரை மட்டும் ஆள வைக்கிறார்கள் என்பதை கண்முன்னே பார்த்திருக்கிறார்கள் இப்போதைய இளைய சமூகத்தினர். நல்ல தெளிவாக அவங்களுக்கே தெரியுது. அவங்க ஊருக்குள்ளேயே ஒருத்தர் வட்ட செயலாளராக இருக்கார், ஒரு கட்சியில் வட்ட செயலாளர். போஸ்ட் கிடைச்ச உடனேயே எப்படியாவது ஒரு சின்ன வீடு கட்டுறாரு, அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்குறாரு, அதுக்கப்புறம் தங்கள் பிள்ளைகளை நன்காக வளர்த்து அவர்களை பெரிய படிக்க வைத்து அவர்களை பெரிய ஆளாக்கிறாங்க. ஆனால் அதற்கான பொருளாதார ஆதாரம் அவருக்கு எப்படி வந்தது என்று அந்த ஊர்க்காரர்களே கேட்கிறார்கள். அவரால் பதில் சொல்ல முடியாது. உண்மை சொல்ல முடியுமா? நான் உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கினேன், எல்லார்கிட்டையும் கமிஷன் வாங்குறேன், கனிம விதத்தில் கமிஷன் வாங்குறேன், குவாரியில் கமிஷன் வாங்குறேன், சினிமா தியேட்டரில் கூட கமிஷன் வாங்குறேன் அப்படின்னு அந்த வட்ட செயலாளரோ, நகர செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ வெளிப்படையாக உண்மை சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களிடம்தான், இந்தியாவிலேயே அரசியல் வியாதிகளிடம்தான் அதிகமாக கருப்பு பணம் புழங்குகிறது. இந்த தேர்தலில் கூட பாருங்கள், பணத்தை அநாசியமாக செலவு செய்திருக்கிறார்கள் திமுக, அண்ணா திமுக கூட்டணி. எங்கேருந்து தான் பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. எல்லாருமே கேட்டாங்க. இப்போ புதிய சமுதாயம் சிந்திக்கும்ல, அதனால தான் சிந்திச்சிருக்காங்க. இவங்களை முதல்ல 2 பேர் வீட்டுக்கு அனுப்பினாத்தான், இவங்க சம்பாதிக்க முடியாமல் பண்ணாதான் கொஞ்சமாவது அடுத்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம மீது பயமாக இருப்பார்கள், நம்ம நல்லது செய்வார்கள் என்று நினைத்து இந்த முறை விஜயை மேலே கொண்டு வந்து உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அட்டகாசம். உண்மையாக நினைச்சே பார்க்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய புரட்சி, நிச்சயம் புரட்சி தான், இளைய சமுதாயத்தினரின் புரட்சி. தமிழகத்தில் சுருட்டி வைத்திருக்கும் இந்த அரசியல் திருடர்களிடமிருந்து, திமுக, அண்ணா திமுக என்ற 2 திருடர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து அந்த இளைய சமுதாயத்தினர் தங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கு மொத்த வாக்குகளையும் செலுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அதனாலேயே ஜெயித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டிய திருப்தியில் இருக்கிறார் நடிகர் விஜய். உண்மையாக சினிமா துறைக்குள்ளேயே கூட அவருக்கு ஆதரவு இல்லை. ஏனெனில் அவர் அதிகமாக யாருடன் பழக மாட்டார், பேச மாட்டார் என்று நினைத்து அனைவருமே ஒதுங்கி இருந்தார்கள். அவருடைய தனிப்பட்ட குணம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் பொது சொத்துக்களை கையாளும் போதும் பொது வாழ்க்கையிலும் அவர் ஒரு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் இந்த வாக்குகளை அவர் செலுத்தி இருக்கிறார்கள். இவர் தூய்மையாக இருப்பாரா, நேர்மையான ஆட்சியை கொடுப்பாரா என்று அவர் வாக்களித்த அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 2வது நாள் நிச்சயமாக அவர் ஆட்சியை அமைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். அதற்கு முன்பாக இந்த
முறை திமுக அண்ணா திமுக இல்லாமல் புதிய தலைவராக விஜயை தேர்ந்தெடுத்த தமிழகத்தின் இளைய சமுதாயத்தினர் வாக்களித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றி. நிச்சயமாக இப்படித்தான் இருக்க வேண்டும். நாளை விஜயே இதை செய்யாவிட்டாலும் அவருக்கு எதிராக இறங்குவதற்கு யாரும் தயங்க மாட்டார்கள், குடும்பத்தினர் தயங்க மாட்டார்கள். நிச்சயமாக திமுக அண்ணா திமுக இரண்டு பேரின் அட்டகாச அராஜக வெறி, அவர்கள் லஞ்ச ஊழலை அவர்கள் வளர்த்த விதம், இதுவெல்லாம் சேர்ந்துதான் இன்றைய இளைய சமுதாயத்தினரை மடைமாற்ற செய்திருக்கிறது. அந்த வகையில் இப்போது திமுக அண்ணா திமுக தோல்வி அடைந்ததில் நாம் வருத்தமே பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தமிழகமே கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றியை விஜய் பெற்றிருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.